உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நம்ம உபத்திரவப்படும்போது மனிதர்கள் தங்களுடைய முகத்தை மறைத்து நம்ம உபத்திரவப்படும்போது நம்மளை விட்டு போகாம நம்மளை உற்று பார்க்கிறவர் இயேசு ஒருவரே. ஆனா நம்ம தான் மாத்தி நினைக்கிறோம், அவருக்கு தான் என் மேலே பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் கிட்ட போய் நம்மளுடைய உபத்திரவத்தை சொல்லி அழுறோம். ஆனால் அந்த கண்ணீர் வீணாக தான் போகுது. நம்ம கிட்ட கேட்குற மாதிரி கேட்பாங்க, ஆனால் இன்னொரு இடத்துல என்னென்ன பண்ணா இவளுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா என்ன நினைப்பார் தெரியுமா? நீங்கள் அவங்க கிட்ட வடித்த கண்ணீரை என்னிடத்துல வந்து வடித்திருந்தேன்னா உன் உபத்திரவம் நீங்க அது ஒரு விதையாக மாறி இருக்கும்னு சொல்லுவாங்க. இனிமேல் நம்ம அந்த தப்பு பண்ண வேண்டாம். உபத்திரவப்படும்போது அவரை நோக்கி கூப்பிடலாம், அவர் அதை கேட்டருள்வார். ஆமென்.